பாப்பா எழுச்சிடலாம், நான் உட்காந்து கேட்குறேன். எஸ், என்ன பாட்டு? என்ன? நான் பிடிச்சிக்கிறேன் மைக். ஓகே, நான் பிடிச்சிக்கிறேன். என்ன பாட்டு? உங்களோட பாட்டு ஒன்று நான் பாட போறேன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்ன பாட்டு? பிச்சைக்காரன் இல்லையா? பிச்சைக்காரன் 100 சாமிகள் இருந்தாருமா? 100. என்ன பாட்டு பாட போறாங்க? அம்மாவுக்கே மறந்துடுச்சு. பாட்டு மறந்துடுச்சு. என்ன பாட்டு? பாட்டு மறந்துடுச்சா? என்ன பாட்டு? சரி, நீ சாரோட பாட்டு. சரி வாங்க ஐயா. நீ சாரோட பாட்டு பிராக்டிஸ் பண்ணல, அப்ப நீ ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. என்ன கஷ்டமா இருக்கு? சார் கிட்ட கேளு. உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேன்றான். தெரியல. என்ன பாட்டு? உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நுழையல. பாலா போன உலகத்திலையா? சரி, ஓகே ஓகே. உங்க பாட்டு வாயிலே நுழையல. நுழைய மாட்டேங்குதா? அடுத்த வாட்டி நீங்க உங்க பாட்டு வாயிலே நுழையிற மாதிரி பாடுங்க. வாயில் நுழையலையா? சரி, நான் சொல்லி தரட்டா? நான் இக் க நாக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க வந்துருச்சு. வாய்க்குள்ள நுழையுது. என்ன சார்? அப்படியா? எந்த பாட்டு பாடுவேன்? இப்போ நீ வந்து இந்த பாழா போன உலகத்துல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணல சார். டெய்லி சொல்லி தர சொல்றேன் உனக்கு. நீ ஒரு பாட்டு பாடல, அந்த பாட்டு பாடுங்க. I love you. Thank you. Me too, love you. சரி, பாட்டு பாடுறியா? முத்தம் வேணுமா? Thank you. இவங்களுக்கு மட்டும் இல்ல, யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும். ஓகேவா? நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். வெல்கம். புரியுதா? யார் வந்தாலும் கொடுப்பேன். மீடியா நோட் பண்ணிக்கங்க, கொடுப்பேன் முத்தம். ஒண்ணு போதுமாடா? தேங்க்யூ. சரி, பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்களே, பாடலையா? பொழுதாகி போச்சு, விளக்கேற்றியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாதி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. சூப்பர்ரா, சூப்பர். அழகா பாடுனீங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டுனா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போறியா ஊருக்கு? சூப்பரா பிச்சை எடுத்தனா? அப்படியா? சூப்பர். இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர் இல்ல? இந்த வயசுல வயசு என்ன தெரியுமா உனக்கு? வயசு என்ன ஞாபகம் இல்ல? தேங்க்யூடா. பாப்பா வேற ஏதாவது பண்ணணுமா? போதுமா? தேங்க்யூடா. தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா? ஏய், எனக்கு ஒரு நீவர் கிஸ் தெரியா? சரி, இவ்ளோ லவ் பண்றாங்களா அவங்கள? தேங்க்யூ. வேற ஏதாவது தெரியுங்களா? சரி, ரவுடி பேபி வர்ஷா அவர்களுக்கு ஒவ்வொன்னா வாங்கிக்கிறேன். சரியா? அப்பப்போ ஆனா இவ்வளோ பக்கத்துல வந்து பேச நல்லா பேசலாம். நல்லா ஒண்ணு 2 மைக் வச்சு பேசலாம். நல்லா பக்கத்துல நான் பிடிச்சிக்கிறேன். யா குடுங்க பேசுங்க. நான் பிடிச்சிக்கிறேன். நானே பிடிச்சிக்கிறேன். நான் பேசுறேன். அந்த மனசு தான் கடவுள். பரவாயில்ல. தேங்க்யூ. நான் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி கான்செப்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும் போது நீங்கள் எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினச்சி நான் கான்செப்ட் யோசித்தேன். ஓகே. ஸோ 2-3 லைன்ஸ் மாதிரி கேட்குறேன். நீங்கள் எதுக்கு கேட்குறேன்?
கண்டிப்பா. ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம். அந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம ஜாலி பண்றோம். இல்ல மோஸ்ட்லி உங்க இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆனா இந்த ஆக்சுவலா காமெடி வே. இந்த ஸ்டேஜ் வந்து கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இந்த காமெடி வே. காமெடி வே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து சார் நடக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன். நான் கண்ணி வெடியா இருக்கேன்னு சொல்றீங்களா? நான் ஓகே. கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணிருக்கேன். இருக்கட்டுமே. நடப்போமே. நான் என்ன சொல்றேன், நீங்க கெஸ் பண்றதை தாண்டி நீங்க கேளுங்களேன். அவர் வச்சிருப்பாரு பாருங்க பதில். சொல்லுங்க. இல்ல இது நல்லா இருக்கு. இதே வச்சுக்கோங்க. இருக்கட்டுமே. ஆமா, நீங்க கேளுங்களேன். நான் அப்படிதான் வந்தேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது மாதிரி லைஃப் வந்து எது பண்ணாலுமே விலக மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னா ஓட்டுமே விலகாம ஓட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி நான் கேட்கணும், உங்ககிட்ட ஆன்சர் பண்ணணும், நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்க ஏதாவது லைக் பண்ணி வேலை ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, உங்க क्वेश्चंस ப்ளீஸ். அவங்க கேக்கட்டும் சார். மனசுல வச்சிருக்கீங்க. கேட்டல அவங்க கேட்டாங்க, கேட்டும் பதிலும் சொல்லிட்டாங்க. இது உங்க வேலை, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. மறுபடியும் கேட்கணும். கேளுங்க சார் கிட்ட. இல்ல புதுசா அதான் லைஃப் பிலாசபி கேக்குறாங்க. பிலாசபி பேசலாமா, வைப் பண்ணலாமா? வைப் பண்ணலாம். சரி, வைபா என்ன சொல்லலாம்? சரி, லைஃப்ல நடக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கா? கால் வச்ச இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கு சார். வாயில ஒன்று வந்துச்சு, மிதிச்சு அடிச்சு தூக்கி விட்டுருங்க, அவ்வளவுதான். மிதிச்சு அடிச்சு மதிக்காதீங்க. ஆமா, ஒன்னாவது சார் லவ் பண்ணாலே பிரேக்கப் ஆகுது சார். அங்க ஒரு பையன் சொன்னான் அப்பவே. தம்பி அப்படியாப்பா? நான் அந்த சோப்பு சட்டை பையன் நீங்க அப்ப வந்து கேளுங்க, ஸ்டேஜ்ல வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கண்ணிவெடியா தான் லைஃப்ல இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் அப்படிதான் இருக்கும். அந்த இப்போ கூட அப்படிதான் நின்றுட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் ஜனஜன் சாருக்கு தெரியுமா சார்? சார் நீங்க வாங்க, நீங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வாங்க சார், இங்கே வாங்க வாங்க, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீங்க வாங்க. லைஃப் ஃபுல்லாக கண்ணிவெடி தான், ஒவ்வொரு செகண்ட் கண்ணிவெடி தான். அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கண்ணிவெடி. அதை தாண்டி சிரிச்சுட்டு நின்றுருக்கேன். ஆக்சுவலாக சந்தோஷமா அது கடந்து வரல. வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அந்த டவுன் நிறைய இருக்கும்போது யூ வில் பிகம் மோர் பவர்ஃபுல். ஸோ அதனால் கண்ணிவெடியை இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கிறேன் இன்னும் ஃபியூச்சருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டீங்க? எதுவுமே சரிப்பா, உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் பேசுனது. இன்னும் நிறைய கல்வி வழிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி இன்னொன்று கேட்டீங்க, இன்னொன்று கேட்டீங்க சார். அதாவது எது பண்ணாலும் அதுல வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு அது ரீதியில போகுது. விலங்கல ஒரு ரூட்ல போனா அது ரூட்ல போகுது. அதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க? ஃப்ரீயா விடுங்க பாப்பா, ஃப்ரீயா விடுங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சோனியா பாஷா, தேங்க்யூ. ஐ திங்க் சார் பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தேங்க்யூ சார். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கறது ஒன்று தான், இந்த லவ் வைப் நிறைய பேச போகிறோம். டெஃபினெட்லி தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். நிறைய இருக்குது சார். பட் இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி. பேர் ஹிட்லரு, ஆமாம் இல்லையா? அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம், திமிர் பிடிச்சவன், கொலைகாரன், பிடிச்சவன் டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போகிறாரு அப்படி தான் தோணும் எங்களுக்கு. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணுறீங்க, டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வர்றீங்க. என்னதான் சார் உங்கள் பிளானு? நிறைய இருக்கு. இந்த படத்தை வரைக்கும் ஒன்றும் இல்லை. இந்த படம் வந்து 27th ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும், ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு. மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங். லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அது அத்தனையுமே அது ஒரு ஸ்டைல்லேயே விட்டு பார்க்கணும். அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒன்று, சேம் சைடில் பின்னாடி அடிச்சு விடுவாங்களே சிக்ஸர் மாதிரி, அது மாதிரி போகிற போக்கில் அடித்தா இன்னும் ஸ்பீடாக வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்காக போகிற ஃப்ளோலேயே விட்டுருவேன் எல்லாத்தையுமே. நத்திங், ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான். ஓகே, பட் நீங்கள் யூர் ஒர்க்கஹாலிக் இல்லைங்களா? எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை வைப், தினம் என்ன பண்ணலாம், தினம் ஒரு வைப் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார். இல்லை, அங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ சும்மா தான் வருவேன், அவங்க ஏதாவது பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க உள்ள வாங்க, சும்மா வாங்க வாங்க. ரொம்ப நேரமா கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு. பிளான் பண்ணி எதுவுமே நடத்துக்கிறது இல்லை. பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அங்கேருந்து அந்தந்த மொமெண்ட்லேருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனை எடுத்துட்டு நான் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கேன். வரீங்களா? வைப் பண்ணலாமா? ஆமாம், இன்னைக்கு நிகழ்ச்சி மாதிரி வாங்க எல்லாமே. எஸ் ப்ளீஸ் வரீங்களா? வாங்க 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 ப்ளீஸ் கம். இப்போ இந்த மொமெண்ட்ல இது அன்பிளான்டு. தம்பி பேர் என்னப்பா? இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன். ஓகே சார். ஸோ நத்திங் பிளான். தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் இன்னைக்கு? பாட்டு பாடினாலே முதல்ல வைப்பு தான். பாட்டு கடைசியாக பாட போனப்பா. வேற என்ன செய்யலாம்? நம்ம உங்கள் டான்ஸர் அது வரைக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு விட்டீங்க, பரவாயில்லையா? ஃபேனு தான். நவீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே வாங்கப்பா. வீட்டுக்கு தெரியுமா? தெரியப்படுத்திடுவோம். அது வரைக்கும் ஏதாவது கேட்டு வைப்புனா என்னன்னா, யாரோ ஒரு பையன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் நிற்கிறாப்புல இல்லையா? இதெல்லாம் நத்திங் பிளான் இல்லை.
அது மாதிரி அது போற பாட்டுக்கு போற போற இடங்கள் இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒன்று இருக்கும். பாசிட்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி கோ வித் எவ்ரி திங். ஓகே, நத்திங் பிளான். இன்னொன்று, நீங்கள் வைப் கிங்கா, ரோஸ்ட் கிங்கா, இல்லை சர்ச் ஃபாதரா? ஏன்னா இந்த 3 வைப்ஸும் அப்பப்போ கொடுக்குறீங்க இந்த நீங்கள். லாஸ்ட் மட்டும் நான் கிடையாது. ஒரு ஃபாதர் வைப்ஸ், அதாவது உங்களை போய் ஃபிலோசபிக்கலில் சேர்க்கும் போதெல்லாம் தம்பி அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்தா ப்ராக்டிக்கல்னு சொல்லலாம். அது ஒரு சர்க்காசமாக தெரியுது சார் எனக்கு. சரிப்பா, சரி. நீங்கள் வச்சு செய்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். நத்திங் ஃபிலாசபிக்கல், ப்ராக்டிக்கல், வெரி ப்ராக்டிக்கல். இந்த ஹியூமர் சென்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இருக்கா? எப்படி? ஆமாம், 100%. தெரியலப்பா, அது உங்ககிட்ட இருந்து எடுத்து திருப்பி கொடுக்குறேன். எனக்கா சார்? ஏன் சார் நீங்கள் வேறு, நானே உங்களை பார்த்து கற்றுக்கணும். இப்போ நவீன், உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் யாராவது நீங்கள் மைக்கில் தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஐ லவ் யூ சொல்லுங்க போதும். ஐ லவ் யூ சொல்லிட்டு அப்படியே போயிருக்கு. உங்க ப்ரொமோஷனாக சொல்லணும்னா ஹிட்லர் படத்தை எல்லாரும் போய் பாருங்க. இல்லை உங்கள் ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்கப்பா வந்ததுக்கு. நீங்க சொல்றதை விட தேங்க்யூ 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 சார். அடுத்ததாக பிரீதா பால் பச்சை, அவங்கள நான் ஹாய் பிரீதா. ஹாய் பால் பச்சை. ஏன் பால் பச்சை? பச்சை பால், பச்சை புல்ல சார் இல்ல இல்லையா? பேர் தான் பால் பச்சை. ஆனா பச்சை பால். பண்றது எல்லாமே ஏன் நான் பால் பச்சை இல்ல என் பேர் சிவா. உண்மையான உங்களை பால் பச்சை கூப்பிட பச்சை பால் கூப்பிடலாமா? நீங்க எப்படி வேணாலும் பச்சை பால், பச்சை பால், பச்சை புல்ல பாவம். ஓகே, நீங்கள் சார் கிட்ட என்ன கேட்க நினச்சிங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு சொன்னாங்க? சார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆனது நாக்குமுக சாங் தான். ஓ, டான்ஸ் ஆமாம், ஸ்கூல் படிக்கும்போது. ஓகேப்பா. ஃபஸ்ட்டு நான் ஸ்டேஜில் ஆடின பாட்டே அதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்குனா ஒரு நாள் பவராக ஆடலாம் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சாங் போடணுமா? இல்லை போட்டாலும் ஓகே தான். நீங்கள் எங்களுக்கு பவராக அந்த மாதிரி நாக்குமுக மாதிரி நீங்கள் வேணா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பச்சி பவரான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டீங்க? அதுக்கு நான் பவர் பண்ண மாட்டேன், நான் வேணா கையாடுறேன். நீங்கள் ஆடுறீங்களா? நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? ஃப்ரெண்டு சார், அக்கா தம்பி. ஐயோ சார், நீங்களே ஏதாவது எடுத்து இல்லை இல்லை சொல்லுங்க. சரி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தான். ரெண்டு பேரும் தனி இல்லைப்பா, ஏங்க, தனியா கூப்பிட மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். Friends தானே. ரெண்டு பேரும் ஒரே ரியாலிட்டி ஷோ பண்ணோம். ஓகே. அதுல அது ரெண்டு வந்து பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். contestants ஸோ அவங்க நல்ல நீங்கள் டான்ஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன். ஓகே. ஓகேவா? நான் என்கரேஜ் பண்ண மாதிரி நாக்குமுக்கு டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கடைசியாக வச்சுக்கலாம். ஆமாம் சார். நோ டான்ஸ். அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலி क्वेश्चन இருக்கு சார். ஓகேப்பா, கேளு. என்கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. ஸோ ஹிட்லர் படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். ஸோ அதில் அந்த டேக்லைன் ஒன்று இருந்ததுல்ல, அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி என் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மெசேஜஸ் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள், ஏன்னா எல்லா ஹீரோஸும் என்ன, நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம், நிறைய 4 ஃபைட் பண்ணலாம், நல்ல சாங்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஜானரில் ஒரு மெசேஜோட இருக்குது. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா? அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய question. நீங்கள் இன்னைக்கு சமைக்க போகிறத நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, அதுவே சமைச்சு வந்துருமா வீட்டில்? சார் முதல்ல எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும். பட் எனிவேஸ் சமைக்க தெரியும். மேபி கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். ஸோ அந்த இல்லை, மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான். எனக்கு எது டேஸ்ட்டோ அதை தான் நான் சாப்பிட முடியும். ஸோ நான் கேட்கும்போது என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் செலக்ட் பண்ணி நான் ஒத்துக்கிறேன்றதுனால இந்த சலீம், நான், பிச்சைக்காரன், இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடித்த சப்ஜெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. சோசியல் மெசேஜ்ன்றது ஆல்மோஸ்ட் 100 படத்தில் 99 படத்தில் வருது. எந்த படத்துலையும் மெசேஜ் இல்லாமல் இல்லை. பார்க்குற பார்வையில் இருக்குது. நிறைய நல்ல படத்தை கொடுத்தாலும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவனு இருக்கான். ஒன்றுமே இல்லாத படத்தில் அந்த டைலாக் இருக்கு பாத்தியா, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்கிறவனு இருக்கான்றதுனால பார்க்குற பார்வையில் தான் அழகு, மெசேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் பால் பச்சை நீங்கள் பச்சை பால். பச்சை பால். எஸ் சார். தம்பி நீங்கள் இன்ஸ்டா தானே தம்பி? ஆமாம் சார். இந்த இவரோட இன்ஸ்டாவில் ஃபியூச்சரில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பச்சை பால்னு நீங்கள் அழைக்கவும். விஜய் ஆண்டனி சார். இனிமே இவர் பச்சை பால் என்று அழைக்கப்படுவார். ஓகே, அவர் பேர் என்ன? பச்சை பால். பச்சை பால். சரி சார், நான் படம் தான் எனக்கு உள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. Thank you, thank you. ஸோ அதே ஒரு நான் கொலை பண்ணேன், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொலை பண்ணேன். ஃபியூச்சரில் என்ன நிறைய கொலை பண்ணட்டுமா? பண்ணிடலாம். யாரெல்லாம் பண்ணு? அப்படியே ஜாலியாக பண்ணி ஆடியன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சரி. அதான் பண்றீங்க. நான் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் அதே ஒரு எங்கள் தான் சலீமும். ஸோ உங்களோட ஒரு என்ன சொல்லுது, அப்பாவி மாதிரி இருப்பீங்க, ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவீங்க. இப்போ அப்படி தானே பாருங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்பாவியா தெரியுதா வேலைக்கார மாதிரி? வைபாக தெரியுது சார்.
என்ன பத்தி வைப் உங்களை பார்த்தா பார்த்தா அப்பா மாதிரி தெரியலையா? இல்லை சார். ஜோஷிலா சார் அப்பா மாதிரி தெரியலையா? அது அர்த்தமே தெரியாது சார். தேங்க்யூ. ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ நான் நெக்ஸ்ட் மாதிரியான பாட்டு நான் கொண்டு வர போறீங்களா? ஏன்னா அதில் என்ன நடக்குன்னே தெரியாது நெக்ஸ்ட் தெரியுது. ஆமாம். சரி, நான் லவ் பண்ணுறது யாருக்குமே பிடிக்கல பாருங்க. நான் இப்போதான் படிப்படியாக கஷ்டப்பட்டு கொலை பண்ணி முன்னேறி ரோமியோல லவ் ஆரம்பிச்சு இந்த படத்தை லவ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி கொலை பண்ண சொல்லுங்க தம்பி. இல்லை சார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஒரு பாப்பா பார்த்து பழகுங்க. தம்பிக்கு கொலை பண்ணுறது நீ பிடிக்குமா? சோஷியல் டிஸ்டன்ஸ்ல இருடா. இப்போதான் சூட் கேஸ்லாம் என்னென்னமோ கிடைக்குது. பார்த்துட்டு பச்சை பால் நீங்கள் பச்சை பால் மாதிரி தெரியல. கொலை பண்ணுறது பிடிக்கும்ட்டாரு. சரி பார்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ ஸோ மச் பச்சபால். இதெல்லாம் ஃபைட்டு அந்த பிக்சர் அந்த நான் பிச்சை எடுத்தது பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன டேஸ்ட் உனக்கு? சார் படம் நல்லா பண்ணீங்க சார். தேங்க்யூ. உனக்கு? எனக்கு நான் லவ் பண்ணது பிடிச்சிருந்துச்சு அதானே? நான் உங்க மிகப்பெரிய ஃபேனு. தேங்க்யூ. நான் உங்க படம் எல்லாம் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க. தேங்க்யூப்பா. சரி, பச்சை பாலில் வந்துட்டாங்களா எல்லாரும்? கிஸ் கொடுத்துட்டீங்களா? சரி, ஹலோப்பா. அதுக்கு தான் சார் வந்தாங்க. முத்தம் கொடுக்க வந்தார்கள். Thank you. ஓகே, நீ கொடுத்துரு. ஹாப்பி. தேங்க்யூ. ஃபேனுண்ணா உங்க படம் ஒரு பிச்சைக்கார படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. எஸ் சார். அவ்வளோதான். Yes, sir. ஈவெண்ட்டோட ஆமா முடிவுக்கு வந்துட்டோமா? ஆமா, நம்ம டைரக்டர் பேசிட்டாருன்னா அது தொடர்ந்து தனா அப்படியே. பேசிருங்க. தனா சார், நான் வந்து நான் மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட் நம்ம எதிர்பார்க்கும் போது நம்ம நிறைய இந்த அர்பன் ஃபிலிம் எதிர்பார்ப்போம். ஐ திங்க் ஹிட்லர் தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டிசைட் பண்ணீங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம். எல்லா மாதிரி ஜானர் படங்களும் பார்க்குறோம். ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி தான் சார். இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டு போனார். இன்னைக்கு நீங்க நினைச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு. கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுவாரு சார். டைரக்டர் அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்துல. நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள், புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு. மண்டே டேட் 23rd 25 23rd தான். வர மண்டே செப்டம்பர் 23 ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான் போய் கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்க. ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்க எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும். பாருங்க. இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்க தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் மேனன் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போல் இருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேற யாரா மறந்துட்டேன்னா, ஆர்ட் டைரக்டர் உதய் அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போகுது. தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா? எப்படி? வாங்க சார். தேங்க்யூ. I am working in HV Heavy Vehicle Factory Manager.
under production division. So my wife is coming army department. Yes, LP vehicle factory manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought any the Telugu dubbing also converted. Yes, sir. We are going to release Telugu dubbing also, sir. So, thank you. My wife is coming, sir. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you. Come, ma'am. Come. Yes, Thambi. Mic ang kudungappa. Yes. Okay. Okay. Oh, thank you. Thank you. Thambi, mic யாராவது கொடுங்க. mic இல்லையா வேற? மைக் வேணுமா? இந்தாங்க. Thank you. Okay, வாங்க ma'am. Okay. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. Please. Thank you. Thank you. Thank you. Thank you, ma'am. Yes, yes. Okay. அப்புறம் கவிதரா முடிச்சிடலாமா? ரோஷிலா முடிச்சிடலாமா? Yes, sir. இப்போ கடைசியா Action. உங்களுக்கு ஏதாவது வேணுமா இன்டர்வியூ? உங்களுக்கு என்ன வேணும்? ரெக்வெஸ்ட் சாங் மைக் வேணுமா? பச்சை கேட்டி சாங் சரி நானே வரேன். அண்ணா பச்சை தண்ணி சாங்னா யாரும் அசையாதீங்க, நானே வரேன். அண்ணா, இங்க. Thank you. Thank you. Thank you. பச்சை தண்ணி சாங். நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், கடையில் ஜூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விஜயாவில் பழைய ஆள் வந்து ஒரு மாதிரி நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட் ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு தூங்கின நாள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடுங்க? என்ன பாட்டு பாடணும்? மேல வாங்க, மேல வாங்க, அப்படியே குளிச்சு வாங்க. இந்த இவங்களை மட்டும் மேல விடுங்க, வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி, நான் போறேன் இன்னைக்கு. ஹலோப்பா, ஹலோ, நான் கிளம்புறேன். எந்த சாக்கு பாடலாம்? சரி, எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக்க பாட்டை பாடலாம். விஜய் ஆண்டனி சாருடைய எந்த பாடல் பாடலாம்? விவேக் மர்வின்